இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த மதியான வேளையிலே ரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எடுத்தவர்கள் வாசிப்போம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 9 வசனம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 9 வசனம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். அன்பு பெருக வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறார். ஏன் அன்பு பெருக வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு சின்ன குறிப்பு அந்த வசனத்தின் துவக்கத்தில் இருக்கு. உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ள அன்பிலே பெருகுங்கள். உத்தமமானவைகளை ஒத்துக்கொள்ள அன்பிலே பெருக வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். உதாரணமாக யோனா தீர்க்கதரிசியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அவர் தீர்க்க தரிசன வரத்தை பெற்றிருந்தார். கர்த்தர் நீ போய் பிரசங்கி என்று சொல்லும் போது அது முடிவையும் அறிந்திருந்தார். தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாக நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன் நினைவேல, அந்த ஜனங்கள் மனம் திரும்புவாங்க, உன்னை கர்த்தர் செய்ய நினைத்த தீங்கு செய்யாமல் போயிடுவார் என்று அவன் அறிந்திருந்தான். அதனாலதான் அவன் தர்சீசுக்கு ஓடி போனேன் என்று சொல்லி சொல்லுகிறான். கடைசில முடிவிலே வருகிறது. கர்த்தர் சொல்கிற 4 அதிகாரம் யோனா கடைசி வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,25,000 பேருக்கு மேலான மனுஷர் இருக்கிற அந்த ஜனங்களுக்காக அந்த பட்டணத்துக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று. அப்ப யோனாவுக்கு உத்தமமானவர்களை ஒத்துக்கொள்ள மனதுல அந்த கம்பேஷன் இல்ல, அந்த அன்பு இல்ல. அன்பு இல்லன்னா ஒன்னும் இல்ல. தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து அன்பு இல்லன்னா எனக்கு ஒன்றும் இல்ல, எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். கொரிந்தியர் 13 அதனாலதான் இங்கே உத்தமமான விலை நாம் ஒத்துக்கொள்ள அன்பிலே பெருகுங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தர் இயேசு கடைசி ராப்போஜனத்துக்கு முன்பதாக சீஷரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்ல, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இந்த புதிய பிரமாணத்தை கடைசியா உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி போகிறார். அன்பிலே பெருக வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:10-11 வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:10-11 வாசிக்கலாம். அந்தபடி நீங்கள் அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் ஒன்றிலும் குறைவில்லாதிருக்கும்படி, ஒரு குறையும் நம்ம மேல இருக்கக்கூடாதுன்னா அன்பிலே பெருக வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:8 வாசிப்போம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும், அன்பு என்னும் மார்க்கவசத்தை, அன்பு மார்க்கவசமாக இங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வர விதமாக வரும்.
பகலுக்குரிய நாம் விழித்தவர்களாயிருந்து அன்பு என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. அது என்ன அன்பு என்னும் மார்க்கவசம்? அன்பு என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளும் போது ஒன்று கொஞ்சம் 13 சொன்னது போல அன்புக்கு பொறாமை இல்லை, பொறாமை உள்ள வராது, அன்பு தன்னை புகழாது, இருமா பாயிராது, அயோக்கியமானதை செய்ய, கற்பொழிவை நாடாது, சினமடையாது. கோபம் வந்துருது, நம்ம எல்லாருக்குமே கோபம் வந்துருது, ஒத்துக்கொள்கிறோமா? அதனால ஒன்றிலும் குறையில்லாம இருக்கணும், அன்பு என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் வர்ற நாள் சீக்கிரமாயிற்று, அன்பு என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் நிருபத்திலே எழுதுகிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3:5. கர்த்தர் தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்துவாராக. நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்ம அன்புல தேறினோம் என்று சொல்ல முடியாது, நேராக நடத்தப்படுகிறோம். அன்புக்கு நேராக, தேவனுடைய அன்புக்கு நேராக நம்ம நடத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாளுக்கு நாள், ஸ்டெப் பை ஸ்டெப் தேவனுடைய அன்புக்கு கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நம்ம நடத்தப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 3:12-13. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய், நாங்கள் உங்கள் மேல வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்க அன்பு. சரி, மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்க அன்பு, பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பிழையற்ற பரிசுத்தம், பரிசுத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கிறோம். பிழையற்ற பரிசுத்தமா இருக்கிறோமா? நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறோம், சுவாப அன்பு இருக்கு, நம்மை சார்ந்தவர்கள் மேலே அன்பு இருக்கு, பிள்ளைங்க, குடும்பம், கணவன், மனைவி, மற்ற எல்லா மனுஷர் மேலும் வைக்க அன்புல நம்ம பூரணப்பட்டிருக்கோமா? நீங்க இன்னும் அதிகமாய் அதிலே பெருக வேண்டும், அப்பதான் பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பாருங்க, மாயமற்ற விசுவாசம், சுவாப அன்பு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். பேதுருவை குறித்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42-43 வசனங்கள். யோவான், பின்பு அவனை இயேசுவினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தோம். முதலாவது 41 அவன் முதலாவது சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பது கிறிஸ்து என்று அர்த்தமா? 42 பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், கேவா எனப்படுவாய் என்றார். பேதுரு என்றார். பாருங்க, அந்திரேயா முதலாவது இயேசு அவன் பார்த்துட்டு வந்துட்டான். முதலாவது தன் சகோதரனிடத்துல போய் சொல்லுகிறான். சகோதரன் மேல நமக்கு பாரம் உண்டா, அன்பு உண்டா? உடன் பிறந்தவர்களுக்காக
அன்போடு ஜெபிக்கிறோமா? முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று அந்த குட் நியூஸ சொல்லுறான். அப்புறமா அவனால தாங்க முடியல, அவனை இயேசுட்ட அழைத்து கொண்டு வருகிறான், கூட்டிக் கொண்டு இயேசுவிட கொண்டு விடுகிறான். பார்த்த உடனே, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம். முதல்ல இயேசுவை பார்க்க வர்றான், திரும்பி போய் அதே வாழ்க்கையில அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கான், மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். ஒரு மாற்றமும் இல்லை. பேதுருட்ட இயேசு மேல அன்பு உண்டாகல. இன்னும் பேரெல்லாம் மாத்திட்டாரு. அதுக்கு பேதுரு, நீ கேபா என்று சொல்லி அவனுக்கு குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்து பேரெல்லாம் மாத்தி சொல்லிட்டாரு. அவனுக்கோ இன்னும் அந்த பிணைப்பு, அந்த கனெக்ஷன் உண்டாகல இயேசுவோடு உறவாட. அவன் பார்த்தா மீன் பிடிச்சிட்டு இருக்கான். நம்ம கூட்டத்துக்கு வர்றோம், கோயிலுக்கு வர்றோம், நம்ம வாழ்க்கையில மாறுதல் உண்டாகிறதா? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுல போய் அதே வாழ்க்கை வாழுறோம். அதே கோபம், அதே எரிச்சல், அதே பேச்சு, அதே திட்டு, அதே கசப்பு, அதே முறுமுறுப்பு, அதே டிவி சீரியல். வாழ்க்கையில மாறுதல் உண்டாகிறதா? இயேசு மேல அன்பு உண்டானா கட்டாயம் ஒரு மாறுதல் உண்டாகும். அதே போல உன்னால ஜீவிக்க முடியாது. மீன் பிடித்துக் கொண்டு இருக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவனுக்கும் இயேசுக்கும் ஏன் உறவு பேதுரு ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் அவன் வாழ்க்கையில இருந்தது. பாவியாகிய மனுஷன், சில பாவங்கள், கர்த்தர்ட்ட கிட்டி சேர முடியாத காரியங்கள் அவன் வாழ்க்கையில இருந்தது. இயேசு நேரடியா வந்து அவனை சந்தித்து ஒரு அற்புதத்தை செய்த போது அவன் அதை உணர்ந்தான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையிலே உண்டே, பாவியாகிய என் மேல கிருபையாயிரும், நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி கெஞ்சுகிறான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். பயப்படாதே. அவன் பயந்து விட்டான். நான் பாவியா நிக்கிறேன், அவர் பரிசுத்தரா நிக்கிறாரு, நான் எப்படி அவரை கிட்டி சேர? பயந்து விட்டான். பயப்படாதே. பயப்படாத மனுஷனை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுவாங்களே யாராச்சும்? பயந்துடு, உண்மையாவே பயந்து விட்டான். இவ்வளவு பாவங்கள், ஆண்டவர் பிரியமில்லாத காரியம், அதையெல்லாம் விட்டுவிட ஒரு நல்ல தருணம் கிடைத்தது. பயப்படாதே, நீ மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன் என்று சொல்லி மாற்றுகிறார். உடனே எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் மேலே அன்பு கூர்ந்து அவரை பின் சென்று போகிறார். அன்பு கொஞ்சம் உண்டாயிருக்கிறது. பாருங்க, லூக்கா மார்க்கு 11:21 வாசிப்போம். மார்க்கு 11:21 வாசிப்போம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரவி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டேன். நினைவு கூர்ந்து, பேதுரு நினைவு கூர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து எப்பொழுது அதை மனதிலே வைத்துக் கொள்கிறவனாய் இருந்தான். சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, அவன் கர்த்தருடைய வார்த்தை மறக்கவே மாட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறக்கவே மாட்டான். நினைவு கூர்ந்து
நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்று சொல்லி சொல்லுகிறார். அங்கே பிலாத்து முன்பதாக, ஆசாரியர்கள் முன்பதாக இயேசு நின்று விசாரிக்கப்படுகிறார். அப்பொழுது இவன் பேதுரு குளிர் காய்ந்து கொண்டு இருந்து இயேசுவை மறுதலித்து விடுகிறான். 3 விஷயம் மறுதலித்து விடுகிறான். இயேசு தூரத்தில் நின்று பின்னாலே திரும்பி பார்க்கிறார். அவன் நினைவு கூர்ந்து, நீ சேவல் கூறுக்கு முன்பதாக என்னை மறுதலிப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தைய நினைவு கூர்ந்து, அந்த வார்த்தைய நம்ம ஏதாவது யாராவது சொன்ன, நான் எங்க சொன்னேன், நான் சொல்லலையே அப்படி என்று ஈஸியா சொல்லிட்டு விட்டுருவோம். பேதுரு அதை நினைவு கூறுகிற ஆண்டவருடைய வார்த்தை மேலே அலாதி அன்பு கொண்டவனாய் நினைவு கூறுகிறவனாய் இருந்தான். அந்த அன்பு அவ்விதமா கர்த்தருடைய வார்த்தை மேலே இருந்தது. அடுத்தபடியா பார்க்கிறோம் மார்க்கு 16:16, மத்தேயு 16:16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றான். அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்ச ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்த. என்னை யார் என்று சொல்லுகிறாங்க ஜனங்கள் கேட்கும்போது ஒவ்வொருத்தர் தீர்க்கதரிசி என்று சொல்றாங்க, யோவான் ஸ்நானன் வந்துட்டான்னு சொல்றாங்க. அப்ப நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று இயேசு அவர்களை கேட்டபோது அப்போ கரெக்டா பதில சொல்லுகிறான். கர்த்தருடைய வெளிப்பாடு, தேவனுடைய வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்திருக்கு. இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று. அவனுக்கு சில வெளிப்பாடுகள் இருக்கு. அத மாம்சமும் ரத்தம் வெளிப்படுத்தாம பிதாவே அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது உடனே இயேசு தான் சிலுவையில மரிக்க போகிறத அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு அந்த வெளிப்பாடுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம பேசுறார். இது உமக்கு சம்பவிக்க கூடாது, சிலுவை மரணம் உமக்கு நேரிடுவதில்லை, இது உமக்கு சம்பவிக்க கூடாதே என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ இயேசுவாலே கடிந்து கொள்ளப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 23ஆம் வசனம் வாசிப்போம். அவரோ இயேசுவோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்று. சிலுவையை குறித்து சொன்ன உடனே அவனுக்கு ஒரு இடரல் உண்டாகிறது. ஒரு வெளிப்பாடு கிடைச்சது, தேவனுடைய குமாரன் கிறிஸ்துன்னு. சிலுவையில போய் மரிச்சு உயிர் தேட போறான்ற வெளிப்பாடு அவனுக்கு இன்னும் கிடைக்கல. அதுக்குள்ள இயேசுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டான். மாம்சமும் ரத்தமும் அவனுக்கு வெளிப்படுத்தல, இப்ப வரலோகத்துல பிதாதான் வெளிப்படுத்தினான்னு சொன்ன உடனே காலரை தூக்கி விட்டு, ஆண்டவரை இது உமக்கு சம்பவிக்க கூடாது, இது உமக்கு நேரிடுவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். இயேசுவாலே கடிந்து கொள்ளப்படுகிறார். எனக்கு பின்னாக போ சாத்தான், நீ மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிற. அவனுடைய விஷன் இன்னும் பூரணப்படல, அவனுடைய தரிசனம் இன்னும் பூரணப்படல. இயேசுவை பற்றிய உண்மை சத்தியம் இன்னும் அவனுக்கு புலப்படல. நம்ம இயேசுவோடு கூட இருந்தாலும் கூட, இயேசுவோடு கூட நடக்கிறேன் என்று சொன்னால், இயேசுவோட கூட வாழ்றேன்னு சொன்னால், இன்னும் நம்ம அறியாத காரியங்கள் அநேகம் 1000 உண்டு.
அதை ஒத்துக்கொள்ளணும். சிலுவையில மரித்து அடக்கம் உயிரோடு எழுந்து அவர் ரட்சிப்பை ஏற்படுத்த வேண்டும். அந்த ரட்சிப்பு என்ற அந்த மகா உன்னதமான அனுபவத்தை அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. பொழுது சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் தன்னைத்தான் வெறுத்து ஜீவனை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இயேசு அந்த சிலுவையை முக்கியப்படுத்தி அங்கே போகிறார். அவனுக்கு இன்னும் அந்த தரிசனம் விளங்கல, புரியல. சிலுவையின் ரட்சிப்பு அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. சிலுவை மேலே நம்பிக்கை வைக்க அவனுக்கு இஷ்டம் இல்லை, அன்பு இல்லை. இன்னொரு காரியம் பார்ப்போம். மத்தேயு 19:27. மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உம்மை பின்பற்றினோமே, எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கொஞ்சம் ஏதோ கிறிஸ்துவ பின்பற்றதுல ஏதோ ஒரு ஆதாயம் தேடுறது போல இருக்குல்ல, ஏதாவது கிடைச்சாதா அப்படின்னு, உலகப்புறமான நன்மைகள் கிடைச்சிடாதா என்று சொல்லி தேடுகிறது போல. இன்னும் அவனுக்கு அந்த விஷன் பூரணப்படல. இயேசு குறித்த தரிசனம் இன்னும் அவனுக்கு புலப்படல. அது இயேசு சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம் என்றார். மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றுகிற நீங்களும் இஸ்ரவேல் 12 கோத்திரங்களையும் 12 சிங்காசனத்தின் மேல வீற்றிருப்பீங்க. சிங்காசனத்தை பரலோகத்துல வைத்திருக்கிறாரு பேதுருக்கு. அத அறியாத, அந்த மகிமையை உணராத எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி இயேசுவை பின்பற்றும் போது சகலத்தையும் வெறுத்து அவரை பின்பற்ற, ஏதாவது சம்திங் கிடைச்சிடாதா அப்படின்ட்டு பின்பற்றக்கூடாது. அது இயேசு மேல வைக்கிற அன்பு அல்ல. எதையாவது எதிர்பார்த்து அவரை பின்பற்றாதபடி நித்தியத்துக்காக அவரை பின்பற்ற நம்ம அழைக்கப்படுகிறோம். அன்பு பெருகட்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது. பாருங்க, அங்கே கெத்செமனே தோட்டத்துல சீஷர் 12 பேரை கூட்டு போறாரு. 3 பேரை கல்லறி தூரத்துல வச்சு 3 பேரை பேதுரு யாக்கோபு யோவானை ஜெபம் பண்ண அவரை அழைக்கிறாரு. ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள தூங்கிட்டாங்க. அப்ப எழுப்பி, சோதனை உனக்கு இருக்குப்பா, அடுத்தபடியா அன்னைக்கு விடிகிற நேரத்துல வந்து வேலைக்காரி கேப்பா, நீ இயேசுவோட இருந்தல்ல அப்படின்னு கேப்பா, உனக்கு சோதனை இருக்கு, நீ இல்லன்னு சொல்ல போற. அவன் ஜெபிச்சிருந்தானா ஒருவேளை அந்த சோதனையை மேற்கொண்டிருப்பான். ஜெபிச்சிருந்தானா ஒருவேளை மறுதளிச்சிருக்க மாட்டானா இருக்கலாம். அவன் தூங்கிட்டான், ஜெபிக்காம தூங்கிட்டான். அப்படியா 3 முறை சொல்லிட்டு அதுக்கு பிறகு யூதாஸ் வர்றான், காட்டி கொடுக்கறான். அப்போ 51ஆம் வசனம் வசிப்போம். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி காதர வெட்டி. அது எல்லாம் மாம்சத்திலே தான் கிரியை நடக்கு பேதுருக்குள்ள. இன்னும் அபிஷேகத்தை பெறல, மாம்சத்திலே கிரியை செய். எங்களுடைய போராயுதங்கள்
மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கு. மாம்சத்தினுடைய ஆயுதத்தை எடுத்து வெட்ட. அதனால நிறுத்த முடிஞ்சுதா சிலுவை மரணத்தை? இயேசுவின் சிலுவை மரணத்தை நிறுத்த முடிஞ்சா? நிறுத்த முடியல. அவங்க பிடிச்சி அவரை கைது செய்து இழுத்துட்டு போறாங்க. அதை அவனால் தடுத்து நிறுத்த முடிஞ்சுதா? முடியல. மாம்சத்திலே யுத்தம் செய்து தோற்று போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவின் மேல அன்புதான், ஆனாலும் அந்த தரிசனம் அவனுக்கு இன்னும் கிடைக்கல. இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்து யோவான் 21:3 வாசிப்போ. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்று. அங்கே இயேசு உயிர் தெழுந்தாயிடுச்சு. இவங்க எல்லாம் அறைய பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. சீஷர் எல்லாம் ஒரு 7 பேரு சீஷர்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. பேதுருக்கு கைய கால வச்சுட்டு துரு துருன்னு ஒண்ணு செய்யாம இருக்க முடியல. உடனே சரி மீனால் பிடிக்கலாம், மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அவன் பின்னாலே 7 பேரு. கர்த்தருடைய வல்லமையை, உயிர் தெழுந்த வல்லமையை அறியாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். உயிர் தெழுந்து 3 முறை தரிசனம் கொடுத்துட்டாரு. ஆனாலும் தன்னை குறித்த ஒரு நோக்கம், சபையை குறித்த ஒரு நோக்கம், சீஷரை குறித்த ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருக்கு. ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற இந்த தரிசனம் அவனுக்கு இன்னும் கிடைக்கல. பரிசுத்த ஆவியை இன்னும் அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் அந்த போராட்டம். அப்புறமா தெரியும் உங்களுக்கு, இயேசு நின்று அற்புதம் செய்து ஒரு ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்னும் ஒரு மீன் கூட கிடைக்கல. அதே பழைய ஸ்டேஜ்ல லூக்கா 5 அதிகாரத்துல பார்த்தோம்ல, ஒரு மீன் பிடிக்காம வெறும் விளையாட நின்று கொண்டோம். அதே அப்போ 153 பெரிய மீன்களை பிடித்து தரைக்கு கொண்டு வர்றாங்க. அப்புறமா இயேசு என்று அறிந்து கொள்ளுகிறாங்க. அப்புறமா 21 அதிகாரம் யோவான் 15 வசனம், அவர்கள் போஜனம் பண்ண பின்பு இயேசு சீமோன் பேதுரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமா என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதுக்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. 3 முறை, 2 முறை இல்ல 3 முறை கேட்டு நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது அறிவி என்று சொல்லி அவன் கன்ஃபஸ் பண்றான், பதில் சொல்லுகிறான். அதே பதில் தான் ஆண்டவர் சொல்றார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. இப்போ தேவனுடைய சித்தம் செய்யறது தான் சபையை மேய்த்து நடத்துவதுதான் பேதுருக்கு கர்த்தர் கொடுத்த உத்தரவாதமாய் இருந்தது. ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பா, நான் எல்லாரையும் அப்படியே மேய்ப்பெண்ணில்லாத ஆடை போல விட்டுட்டு போறேன். சபையை நீ உண்டாக்கி, நீ பேதுருவா இருக்கிற, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். உன்னை நம்பிதான் இந்த ஊழியத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன் என்று சொல்லி, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லலாம். அன்பா இருக்கிறாய், என்ன அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுற அண்ணா, என்னுடைய சித்தத்தின்படி நீ செய்வாயா? அவருடைய வசனத்தை கை கொள்வதே நாம் அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு. அவர் வசனத்தின்படி நடக்கிறது தான் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அர்த்தம். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதுதான் நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை அறியப்படுத்துகிறோம். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி சொல்லுகிறார். 1 யோவான் 2:5 பார்க்கிறோம். 1 யோவான் 2:5, அவர் வசனத்தை கை கொள்கிறவர்கள் இடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டு
நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம் என்று அதனாலேயே அறிந்திருக்கிறோம். அவருடைய வசனம் அதை கை கொள்வது மிகவும் அவசியம். வாசிப்பது மாத்திரமல்ல, தியானிப்பது மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தை கை கொள்வதுதான் தேவ சித்தம். நாம் அவர் மேலே அன்பு கூறுகிறோம் என்று அதனாலே அறிக்கை இடுகிறோம். இப்படியாக அவர் கடந்து போகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில பேசும்போது அந்த சுற்றியுள்ள ஜனங்கள் இது என்னமாய் முடியும், இது என்னமாய் முடியும், பல பல பாஷையிலே பேசுறாங்களே என்று ஆச்சரியமாய் வந்து பார்க்கும்போது பேதுரு பரிசுத்த நிறைவோடு எழுந்து நின்று கண்களில உள்ள இருள் நீங்கி போனவனாய் பரிசுத்த நிறைவோடு அந்த தரிசனத்தை பார்க்கிறான். யோவேல் தீர்க்கதரிசி சொன்னாரே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றின, அந்த வசனம் நிறைவேறிச்சு என்று சொல்லி அவனாலே சொல்ல முடிந்தது. அவனுக்குள்ளே இருந்த கண்ணிலே இருந்த இருள் நீங்கி போயிட்டு கர்த்தருடைய தரிசனத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். இது ஆவியானுடைய அபிஷேகம் இந்த வெளிப்பாடோடு நின்று பேசுகிறான். அதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு நாளிலே சிலுவையை குறித்து கூட அறியாம, இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமையை கூட அறியாமல் அவன் நின்று கொண்டிருந்தான். இன்றைக்கு இயேசு அங்க இல்ல, உயிர்த்தெழுந்து போயிட்டாரு. ஆனாலும் அவன் எழுந்து நின்று தலையாய் நின்று அந்த சபைக்கு தலையாய் நின்று அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கு. யோவேல் தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது என்றால் அவனால உணர்ந்து கொள்ள முடிந்தது. தேவ ஆவியுடைய அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ரோமர் 5:5 சொல்லுகிறது, நமக்கு தேவன் அருளிய பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பினாலே நிறைந்தவனாய் பேதுரு வாழ்ந்தார். இயேசுவ அவ்வளவு அதிகமாய் நேசித்தபடியினாலே அன்பின் நிமித்தம் அவனுடைய தரிசனங்கள் எல்லாம் புரிந்து கொண்டான். இயேசுவ நேசித்தபடினாலே இயேசுவ சிலுவையில அடித்தாங்க. என்ன நான் அதுக்கு பாத்திரம் அல்ல, என்ன தலைகீழா சிலுவையில அடிங்க என்று சொல்லி அன்பினாலே தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பிலே நம்ம பூரணப்படணும். அந்த பிலிப்பியர் 1:9 மறுபடியும் வாசிச்சு நம்ம அப்படியே தியானத்தை முடிக்கலாம். பிலிப்பியர் 1:9 வாசிப்போம். மேலும் உத்தமமானவளை நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும். அந்த அடுத்த 10-11 வாசிருங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வரும் நீதியின் கனியினால் நிறைந்தவர்களாய் நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களாய் இருக்கவும் வேண்டுதல் செய்யும். அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். இந்த லெந்து நாட்களிலே நம்ம ஜாக்கிரதையாய் ஜீவிப்போம். இதன் மேலே உள்ள அன்பை வெளிப்படுத்துவோம். எப்படி வெளிப்படுத்துவோம்? அவர் நடந்த பிரகாரமாக நாமும் நடக்க வேண்டும். அவர் சொன்ன வசனங்களின் படி செய்ய வேண்டும். அது கடைபிடித்து நடக்க வேண்டும். அவனுடைய அன்பு எப்படி வளர்ந்தது, பூர்ணப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். நம்ம வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் அன்பானது எல்லா உணர்விலும் பெருக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமீன். ரெண்டு காரியங்களை தியானித்தோம். பேதுரு
அன்பில் பெருக பெருகதான் கர்த்தர் அவனுக்கு முன் குறித்த வைத்த காரியங்களை அவனால் அறிந்து அதை செய்ய அவனால் திடப்படுத்திக் கொள்ள முடிந்தது. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் நமக்கு நியமித்த காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் அன்பிலே பெருக வேண்டும். கர்த்தர் மீது வைத்திருக்கிற அந்த அன்புதான் அவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவன் தன்னுடைய சித்தத்தின்படி சில காரியங்களை செய்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை அன்பிலே பெருக செய்யும்படியாக சில காரியங்களை அவனுக்கு அனுமதித்த பொழுது அவன் அன்பிலே பெருக ஆரம்பித்தான். யோவான் சொல்லி முடிக்கிறார், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிவோஷன் கொடுத்தேன். சங்கீதம் 68:8 கர்த்தர் நமக்கு பலத்தை கட்டளையிட்டுட்டார். எதற்கு அதை கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள அவர் முன் குறித்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ளணும். அவர் எனக்கு உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் குறித்து வைத்ததை, அதைத்தான் பேதுருவுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். நீ கேபாவாய் இருக்கிற இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். அப்போ அவனுக்கு புரியல. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று சொன்ன பிதாவினால் வெளிப்படுத்தப்பட்டதை சொல்லியும் அவன் தேவனால் குறிக்கப்பட்ட அவனுடைய காரியத்தை அவனால் அறிந்து கொள்ள முடியல. எனக்கு அன்புக்குரியவர்களே, அதில் அன்பிலே பெருகி அவர் சொன்னதை கை கொள்வது போது நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். யோவான் அதை அழகாக சொல்லி முடிக்கிறார். உன் காரியத்தை செய்து முடிக்கிறதை, கர்த்தர் உனக்கு செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை, அறிவித்த காரியங்களை செய்து முடிக்கிறதை, கர்த்தர் கட்டளையிட்ட பலத்தை பயன்படுத்தி செய்ய முடியும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, அவர் அன்பிலே இன்னும் பெருக பெருக நம்மளுக்கு உள்ளே வருகிற, இதை செய்ய முடியுமா, இனிமேல் இந்த ஊழியத்தை நான் செய்ய முடியுமா என்ற அநேக நேரத்திலே எனக்கு ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டேதான் இருந்தது. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் எனக்கு பதில், என்னுடைய உள்ளத்துக்கு பதில் சொல்லிக் கொள்வேன். அவர் நான் எனக்கு குறித்து வைத்த காரியத்தை நான் முடிக்கிறதற்கு அவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது ஒரு பெரிய காரியம் இல்லை. அந்த விழிப்பு எனக்கு வந்தது. இல்லையென்றால் நான் அன்றைக்கு அந்த ஸ்டென்ட் வைக்கிற அந்த ப்ரொசீஜர்லேயே பிணமாக கிடந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் 35 வருஷ வாழ்க்கையில் அந்த மலர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்த அந்த நாட்களில் இருந்து ஸ்டென்ட் வைக்கும்போது பலூன் வெடித்து அந்த ப்ரொசீஜர் ஃபெயில் ஆனது கிடையவே கிடையாது. இட் இஸ் நாட் நோன் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தட் ஸ்டென்டிங் ப்ரொசீஜர். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த எனக்கு மறுக்கிற தருவாய், மரித்து போயிருக்க வேண்டிய நிலைமையில அவர் என்னை ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார் என்றால், எனக்கு முன்குறித்த காரியங்களை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று, நான் அன்பிலே இன்னும் பெருக வேண்டும் என்று இன்றைக்கு சொன்ன இந்த டிவோஷன் படி நாம் அன்பிலே பெருக கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நான் அன்பிலே பூரணப்படவில்லை என்பதை எப்படி நான் அறிந்து கொள்கிறேன் என்றால், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்பொழுதுக்கு அப்பொழுது எனக்கு ஒரு பயம் கிளி பிடிக்கும். Fear will grip you. Whether I can survive. நான் உயிரோடு இருக்க முடியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் நீங்க இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா ஊழியம் பண்ணுவாங்க. அவங்க என்னோட இருந்திருந்தாங்களே, அவங்களை அனுப்பிச்சு இருக்க முடியும்.
how much I suffered during the rehabilitation time. Nobody knows. Nobody knows. அப்போ எவ்வளவு நம்பிக்கை தளர்ந்தது, எப்படி நம்முடைய விசுவாசம் தளர்ந்தது, அதற்கு கர்த்தர் அந்த பலத்தை கட்டளையிட்டபடியினால் தான் என்னால் மேற்கொள்ள முடிந்தது. First I become an overcomer of my fear complex. கர்த்தர் நிச்சயமாய் அதை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய குடும்பத்தை பொறுத்து, நம்முடைய வியாபாரத்தை குறித்து, நம்முடைய பிசினஸை குறித்து, நம்முடைய வேலையை குறித்து, அநேக வேலையிலே இருக்கிறவர்கள் கூட இப்பொழுது எல்லா கல்லூரிகளும் தங்களுடைய 400 பேர் அட்மிட் பண்ணாங்கன்னா அதை 200 குறைக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். They have asked for the Anna University to reduce the number of intake. அப்படியாக இருக்கிற நிலைமையில அத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கிற நேரத்தில் இருந்த ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் இட்ஸ் கோயிங் டு கோ டவுன். நம்முடைய இண்டஸ்ட்ரி ரொம்ப மோசமாக இருக்கு. வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலை போகும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் கர்த்தர் நமக்கென்று நியமித்த காரியத்தை கட்டாயமாய் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். எந்த பிரச்சனை வந்தா, எந்த பாடுகள் வந்தா, நல்லா கவனிக்கிறேன். 2002 there was a NK2 என்னது ஒரு ஃபெயிலியர், இல்ல ஒரு ஃபெயிலியர், கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபெயிலியர். அது வரும்போது எல்லா .com கம்பெனிஸ் were closed in United States. $100,000 அங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க தெருவுக்கு வந்துட்டாங்க. $8 an hour பெட்ரோல் பங்க்ல வேலை செய்து பொழைச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் அந்த தேசத்திலிருந்து வரவிடாமல் அங்கே அவர் உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுவோம். அவர்களுக்கு முன் குறித்ததை கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடித்தார். ஆகையினாலே கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். என்ன என்று அறிந்து கொள்ளலாம். நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாருடைய கண்களும் மூடியிருக்கட்டும். எத்தனையோ சோர்வுகளோடு கூட தான் வந்திருக்கிறோம். சரீரத்திலே சோர்வு, ஒரு சிலருக்கு ஆவி முறிந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கு. ஆவியிலே உற்சாகம் இல்லை, சரீரத்திலே உற்சாகம் இல்லை. ஆகையினால் இரண்டும் சேர்ந்து நம்முடைய ஆத்மாவையும் பாதாளத்துக்கு இழுத்துக் கொண்டு போகிறது. இந்த மூன்றும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. சரீரம் இழைப்படையும் பொழுது ஆவியும் உற்சாகத்தை இழக்கிறது, முறிந்து போகிறது. ஆத்மாவும் சோர்வடைகிறது. அதே போல உன் ஆத்மா நோய் கொண்டிருக்கும் உன்னுடைய ஆவியும் உற்சாகம் இழக்கிறது, உன்னுடைய சரீரமும் பலத்தை இழக்கிறது. இது ஒன்று அது இணைந்திருக்கிறபடியினால், ஒன்றை ஒன்று அது சார்ந்திருக்கிறபடியினால் இன்றைக்கு முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சமநிலையிலே வைத்திருக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். வாய் திறந்து நன்றி சொல்லும். கர்த்தர் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவர், கர்த்தர் என்னை பலப்படுத்த. ஆண்டவரே, என் சரீரம் பலவீனமாயிருக்கு. ஆண்டவரே, என்னை சுற்றிலும் நடக்கிற காரியங்களினாலே நான் ஆவி முறிந்து போயிருக்கிறேன். ஆண்டவர், என்னுடைய ஆத்மா சோர்ந்து போயிருக்கிறது. தாவீது அதை சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்மை துதிக்க முடியாதபடிக்கு என் ஆத்மா காவல் பட்டிருக்கிறது. அந்த காவலை நீக்கி விடுங்க ஆண்டவரே. உற்சாகமாய் துதிக்க, உற்சாகமாய் ஜெபம் பண்ண, உற்சாகமாய் பாட்டு பாடி உம்மை ஆராதிக்க ஆண்டவரே என் ஆத்மாவை பலப்படுத்தும். 138 சங்கீதம் 3வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என் ஆத்மாவை பலப்படுத்தி என்னை தைரியப்படுத்துங்க. இன்றைக்கு கர்த்தர் உன் ஆத்மாவை பலப்படுத்தணும், உனக்கு தைரியத்தை கொடுக்கணும், பயத்தின் ஆவியை தூக்கி எறியணும். அவருடைய அன்பு உன்னை பூரணப்படுத்தும்.
ஓ ரபாபாபா இக்கலமா தீலபா ஹந்தர திக்கபோலிய மோச்சபலு. அவர் அன்பை அறிந்து கொள்ளுங்க. அவர் அன்பு அவர் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். நான் மிகவும் உன்னை நேசிக்கிறேன், உம்மை மிகவும் நான் அதிகமாய் நேசிக்கிறேன். உன்னுடைய காரியத்தை செய்ய நான் உனக்கு பலத்தை கட்டளையிடுகிறேன், நிர்வாகத்தை கட்டளையிடுகிறேன், சரீரத்தில் சுகத்தை கட்டளையிடுகிறேன், நல்ல வேலையிலே ஸ்டெபிலிட்டியை கொடுக்கிறேன். உன்னுடைய இஎம்ஐ எல்லாம் கட்டுவதற்கு நீ பயந்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? என்ன ஆக போகிறது? இதை நான் என்ன செய்ய போகிறேன்? அநேகர் இங்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் அநேகருக்குள்ள ஒரு பயம். How am I going to pay my EMI if I lose my job? If they reduce my salary, what is going to happen? ஒரு பயம். மரம் வச்சவர் நிச்சயமாய் தண்ணீர் பாய்ச்சுவார். மரத்தை அவர் காய விட அனுமதிக்க மாட்டார். அநேக நேரத்திலே கர்த்தர் இந்த நாளிலே அன்னகனும் தன்னை பட்ட மரம் என்று சொல்லானாக. வீட்டுல ஒரு மாமரம் காஞ்சு போனது, அதே போல இன்னொரு செடி பூஞ்செடி மரமும் காய்ந்து போனது. அப்பொழுது என்னையே குறித்து என்னுடைய மனைவி இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னேன். நானும் ஒரு காய்ந்த மரம் போல இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் சொன்னேன். நான் பட்ட வேதனைகள் எதை வெளிப்பட்டது. நானும் ஒரு பட்ட மரத்தை போல நிற்கிறேன் என்று சொன்ன பொழுது, அதை சொல்லிவிட்டு நான் பாத்ரூம்ல குளிக்க சென்ற பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். அன்னகனும் தன்னை பட்ட மரம் என்று சொல்லாதார். அன்னகனும் தன்னை பட்ட மரம் என்று சொல்லார். எனக்கு அப்படியே என்னுடைய தலையிலே ஒரு இடி விழுந்தது போல கர்த்தரனை பலப்படுத்தினார். ஏன் உன்னை பட்ட மரம் என்று சொல்லுகிறார்? அன்னகனும் தன்னை பட்ட மரம் என்று சொல்லார். எனக்கு அன்புக்குரியவர்களே, என்னை பலப்படுத்தினது உண்மையான, எனக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து அவர் நிறுத்தி இருப்பது உண்மையான, உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் பலப்படுத்துவார். உடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திப்பார். இந்த உலகம் எப்படியோ இருந்து கடந்து போகட்டும், ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆதரிக்கிறார். உன் காரியத்தை அவரே செய்து முடிப்பார். உனக்கு குறித்தவைகளை கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார். யோபுவுக்கு இருந்த இந்த நம்பிக்கை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பார். கர்த்தர் எனக்கு முன் குறித்தவைகளை அவர் கட்டாயம் செய்து முடிப்பார். சொல்லுங்க, தைரியப்படுங்க, தைரியப்படுங்க, தைரியப்படுங்க. கர்த்தர் ஆத்மாவிலே பலம் தருகிறார். ஆகையினாலே உங்களுடைய சரீரமும் பலப்படணும், தைரியப்படணும், ஆவி தைரியப்படணும். தைரியத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்க. ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ. சொல்லுங்க, ஐ கேன் ஃபேஸ் எனி டுமாரோ. எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் சரி, என்னால் சமாளிக்க முடியும். கர்த்தர் மாத்திரம் எனக்கு துணை நின்று, ஆண்டவரே நீர் என்னுடைய ஊன்றுகோலாய் இருங்காண்டு, எனக்கு துணையாய் இருங்காண்டு. எனக்குள்ளே உம்முடைய அன்பு பிரவாகம் அப்படியே பெருக்கெடுத்து ஓடட்டும் ஆண்டவர், பெருக்கெடுத்து ஓடட்டும். உம்முடைய அன்பினால் எனக்கு தெளிவு உண்டாகட்டும். உம்முடைய அன்பினாலே எனக்கு பயம் நீங்கட்டும். உம்முடைய அன்பினாலே எனக்கு நீர் வைத்திருக்கிற காரியங்கள் நான் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவர். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகவாசமும் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம்.